ஆட்டு கொட்டையும் கோழி முட்டையும் வச்சு சூப்பரான ஆம்லேட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல 2 கோழி முட்டையை வேக வச்சு தனியாக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ தான் கொதிச்சிட்ருக்கு, நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், முட்டை நல்லா வெடிப்பாயிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து ஆட்டு கொட்டையை எடுத்துக்கலாம். கொட்டையை எடுத்து ஒரு சட்டியில் போடுங்க. சட்டியில் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றி முடிச்சுட்டு லைட்டாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக விடுங்க. பார்த்தீங்களா, நல்லா வெந்து வந்துருச்சு. வெந்து அந்த மேலே உள்ள தோல்லாம் வெடித்து சூப்பராக வந்துருச்சு. ஒரு கொஞ்ச நேரம் வேகட்டும். பார்த்தீங்களா, சூப்பராக வந்துருச்சு. இந்தளவுக்கு வெந்தால் போதும். நல்லா தோல் மேலே உடஞ்சிச்சுனாவே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், நல்லா உடஞ்சிச்சு பார்த்தீங்களா. அடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். ஆவி பறக்க ஆட்டுக்கொட்டை இருக்குது. ஆட்டுக்கொட்டை கோழி முட்டை ஆம்லேட்டு செம்மையாக பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ தான் எடுத்து வச்சுருக்கு. ஆவி பறக்குது பாருங்கள். பார்க்கவே ஒரு வித்தியாசமாக இருக்குல்ல. பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சுன்னா இப்படி தான் இருக்கும். அடுத்து அவிச்ச முட்டையும் எடுத்துக்கலாம். வாங்க பீஸ் பண்ணிடலாம். எப்போவுமே ரொம்ப பெருசாக வெட்டிடக்கூடாது. அந்த மேலே உள்ள ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஆட்டுக்கொட்டையில் உள்ள அந்த மெயின் பார்ட் மட்டும்தான் எடுத்து நம்ம ஆம்லேட் போட போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த மேலே உள்ள ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிடணும். பாருங்கள், அப்படியே சென்டரில் அப்படி மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த மேல் தோலை மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணிங்கன்னா தனியாக வந்துடும். தோல் கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்கிறதுனால தோலை போட்டு பண்ணலாம். பட் நம்ம ரொம்ப சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது நம்ம அந்த ஆட்டோட கொட்டை எங்கே இருக்குன்னே தெரியாது. நமக்கு அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். வெங்காயத்தை விட சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. வளர்கிற குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அவ்வளோ கால்சியம் சக்தி இருக்குது இதில். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இது மிக்ஸ் பண்ணியிருக்கோங்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்கும். நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பீஸ் கட் பண்ணும்போது நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன நம்ம நார்மலாக வெங்காயம் கட் பண்ணுறத விட சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஆம்லேட்டுக்கு வெங்காயம் கட் பண்ணோம்ல, அதை விட சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு கட் பண்ணால் போதும். வீடியோவில் பெருசாக தெரியுற மாதிரி இருக்குது, ஆனால் பட் ரொம்ப நைஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட்டான முறையில் நார்மலாக சாப்பிட்ற ஆம்லேட்டோட இது நல்லா இன்னமும் டேஸ்ட் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் சப்பாத்திக்கு சைடிஷாக எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வளர்கிற குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் கொடுங்க, ரொம்ப நல்லது. ஸ்போர்ட்ஸில் உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆம்லேட்லாம் சாப்பிட்டாங்கன்னா பயங்கர ஹெல்த்தியாக நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. தனியாக கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்கங்கிறதுனால தான் இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம். பாருங்கள், ரொம்ப நைஸாக தான் வெட்டியிருக்கு. வீடியோவில் பெருசாக இருக்குது, பட் நம்ம நேரமில் ரொம்ப சின்னதாக பொடியாக தான் கட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், அழகா ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா துண்டு.
இப்படி தான் வெட்டணும். அடுத்து முட்டையை 2ஆக வெட்டிக்கலாம். வெட்டிட்டு மஞ்சள் கரு மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து வெள்ளைக்கரு மட்டும்தான் நம்ம அதில் சேர்க்க போகிறோம். முட்டையோட வெள்ளைக்கருவையும் அதே ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மஞ்சக்கரு மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. வெள்ளைக்கரு மட்டும் அதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி பார்த்துட்டு பிடிக்காது அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த முட்டை தான் நினச்சிட்டு சாப்பிட்ருவாங்க. தெரியவே தெரியாது, இருக்கிறதே தெரியாது. ஆட்டுக்கொட்டை நம்ம போடுறோங்கிறது இருக்கிறதே தெரியாது. அப்படி கொடுக்குறதுனால மெயினாக ஸ்போர்ட்ஸில் உள்ள குழந்தைங்களுக்கு, வளர்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பெரியவங்களும் சாப்பிட்லாம். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நைஸாக தான் கட் பண்ணிருக்கு. இதே ஷேப்பில் தான் அந்த ஆட்டோட அந்த பாட்டும் கட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகி திருப்பி இதில் வெங்காயம்லாம் சேர்க்கும்போது சுத்தமாகவே தெரியவே தெரியாது. நறுக்கி வச்சுருந்த ஆட்டுக்கொட்டையோட அந்த முட்டையும் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், அடுத்து கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம். நம்ம வெங்காயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த முட்டை அந்த ஆட்டுக்கொட்டை கட் பண்ண அதே ஸ்டெப்பு கட் பண்ணிக்கோங்க. நல்ல பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும்போது எதுனே தெரியாது. வெங்காயம் தான் வந்து நறுக்கு இருக்குமே தவிர்த்து மற்றபடி அந்த முட்டையும் அந்த ஆட்டுக்கொட்டையும் இருக்கிறதே தெரியாது. அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். அப்படியே சாப்பிட அவ்வளோ ஆசையாக இருக்கும். நீங்கள் மட்டனே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட அது மாதிரி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு அதனால் கண்டே பிடிக்க முடியாது. அவங்கள சாதாரணமாக ஆம்லேட் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. அடுத்து பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயுமே நல்ல பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து மிளகு, சீரகம் ரெண்டுமே சரிசமமாக எடுத்துக்கோங்க. இல்லை காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்குங்க. ரெண்டையும் வந்து நல்ல தூளாக கட் பண்ணி நல்லா பொடியாக இடிச்சுக்கோங்க. நிறையா ஜாஸ்தியாக இருக்குங்க பட்சத்தில் உங்களுக்கு மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். பட் நமக்கு கொஞ்சம் தான் தேவைங்கிறதுனால நல்லா இதில் இடிக்கிற அந்த உரலில் போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், நம்ம அந்த முட்டை ப்ளஸ் ஆட்டுக்கொட்டை, அந்த வெங்காயம், ஜீரகம், மிளகு எல்லாம் கலந்தும்போது அதோட ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட். பார்த்திங்களா, இந்த மாதிரி தூளாக அடிச்சுக்கோங்க. ஒரு 3 முட்டை சேர்த்துக்கோங்க அது கூட ஆம்லேட்டுக்காக. மூணு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றிட்டு அது கூட உப்பு சேர்த்து நல்லா கலக்கி ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கோங்க. அப்படியே மேக்ஸிமம் உடச்சி நீங்கள் வைக்கும்போதே அந்த பேனில் எல்லாம் காயறதுக்குள்ளே அந்த 2 நிமிஷம் ஆயிரும். இருந்தாலும் வச்சிங்கன்னா அந்த உப்பு எல்லாமே நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகி ஈவனாக எல்லா இதுலேயும் கலந்துக்கும். பாருங்கள், பேன் அடுப்பில் வச்சு இந்த பேன் அடுப்பி வைக்கிற டயத்துக்குள்ளேயே அந்த 2 நிமிஷம் ஆயிரும். நல்லா அடிச்சிட்டிங்கன்னா
அப்படியே ஜம்மு இதாயிரும். பேன் காஞ்சிருச்சு. ஆம்லேட்டை போட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வைங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக விடுங்க. பார்த்தீங்களா, ஆம்லேட் வந்துட்டு இருக்குது. ஓரளவுக்கு மீடியமான வேக்காடு வந்துருச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா கலரு. நம்ம சாதாரணமாக நம்ம ஆம்லேட் சாப்பிட்றதுக்கும் இந்த ஆம்லேட் சாப்பிட்றதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குது. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. திருப்பி போடுற ஸ்டேஜுக்கு ஆயிடுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா சாதாரண ஆம்லேட்னா நேராக திருப்பி போட்டுடலாம். இதுக்கெல்லாம் அந்த மாதிரி மிக்சிங் அதிகமாக இருக்குதுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். நல்லா செவந்துருச்சு பாருங்கள், பொன்னிறமாக வந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, திருப்பி போட்டோன்னா அப்படியே அழகாக வந்துருச்சு பாருங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு நேரம் அடி பிடிச்சிரும். பொன்னிறமாக அப்படியே கோல்டன் கலரில் வந்துருச்சா, எப்படி இருக்குது பாருங்கள். வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், 2 பக்கமும் சூப்பராக வந்துருச்சு. அப்படியே எடுத்து பரிமாறினீங்கன்னா குழந்தைங்க, வீட்டில் பெரியவங்க ஒரு சண்டே ஸ்பெஷலுக்கு மட்டன் வாங்கும்போது இந்த மாதிரி 2 பீஸ் ஆட்டு கொட்டையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுங்க. சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு என்னன்னு சொல்லிட்டு. பிளேட்டில் மாற்றிக்கலாம். டேஸ்ட் பண்ணிடலாமா? நமக்கு பார்க்கும்போதே டெம்ப்ட் ஆகுதுங்க பயங்கரமாக. பாருங்கள் என்ன கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குது பாருங்கள். சாதாரண ஆம்லேட் மாதிரி தான், ஆனால் நம்ம அதில் மிக்ஸ் பண்ணியிருக்க அந்த ஆட்டுக்கொட்டை தான் மேலே ஹைலைட்டு. டேஸ்ட் பண்ணிடலாம். வாவ், அல்டிமேட்டுங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது. இவ்வளோ நேரம் சாப்பிட்டுமே அந்த அந்த ஆட்டுக்கொட்டை எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியலைங்க. பாருங்க, ஆவி பறக்குது. சரியான சூடு. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா வெந்துருச்சு. ஒரு சில நினைப்பாங்க வேகாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் சூப்பராக வெந்துருச்சு. பயங்கர டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவல் அல்டிமேட் டேஸ்ட் இது. வெங்காயம் தான் உங்களுக்கு அந்த தெரியுது, மற்றபடி இந்த முட்டையை எதுவுமே தெரியாது, அந்த கொட்டையை எதுவுமே தெரியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. அப்படியே வாயில் வச்சா கரைஞ்சி போகிறது மாதிரி போகுது ஆம்லேட்டு. அவ்வளோ டேஸ்ட்டு. இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஆட்டோட கொட்டை இருக்குது பாருங்கள். வெங்காயம் மாதிரியே தான் இருக்குது. எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியல. யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம சொன்னால் தான் தெரியும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. சும்மா அப்படியே மெல்லவே வேண்டியதில்லை, அப்படியே கரைஞ்சிருது. ஓகே பாய், ஸ்டே டியூன்.